கடைசியாக நம்முடைய கிராமத்திற்காக, நம்முடைய சபைக்காக, ஊழியருக்காக, ஊழியர் உபதேச அம்மாவுக்கு கூட அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கிறாங்க. உடைய குடும்பத்தின் பாதுகாப்பிற்காக பொன்னிசார் வாரத்தோடு இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் அநேகர் இதில் கலந்து கொள்ளணும், அநேகர் ரட்சிக்கப்படணும். அவர்களை நம்முடைய சபையில் யாராவது பலவீனமாய், சுகவீனமாய், வியாதியா இருக்கிறாங்கன்னா அவர்களை கூட கர்த்தர் தொடரணும். இந்த கூடுகை தொடர்ந்து நடக்கணும், அநேகர் நன்மையை பெற்றுக்கொள்ளணும். அதற்காக எல்லா வலதுகரத்தை உயர்த்தி செபிக்கிறோம். எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே அப்பா அந்த கூடுகைக்காக நன்றி. இந்த ஒழுங்கு செய்கிற பொன்னிசாருக்காக, குடும்பத்திற்காக, அருமையான டீச்சருக்காக, அவர் கொடுக்கிற சுகத்திற்காக நன்றி. இன்னும் அநேக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படட்டும், அநேகர் உங்களுடைய ஆலயத்துக்கு வரட்டும், கொடுகையிலே கலந்து கொள்ளட்டும், நன்மையை பெற்றுக் கொள்ளட்டும். கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். இந்த சத்தம் கேட்டதா? திடீரென்று சுற்றி முற்றி பார்த்தானா யாருமே இந்த இடத்தில் இல்லையே. வானத்திலிருந்து சத்தம் கேட்கிறது, மரத்திலிருந்து சத்தம் கேட்கிறது. யார் இருக்கிறார்கள் என்று பார்த்தான், யாரும் இல்லை. வீட்டுக்கு போனான், படுத்துக் கொள்ளலாம் என்று வீட்டுக்கு போனவுடன் மறுபடியும் அந்த சத்தம் கேட்கிறதா? மை சன், என் மகனே, என் மகனே இந்த சத்தம் கேட்கிறதா? இவன் குழம்பி போனான். இயேசுவை குறித்து இந்த வாலிபனுக்கு ஒன்றும் தெரியாது. அநேகத்திலே கேட்டு கேட்டு பார்த்தான், யாரும் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது ஒரு சகோதரன் சொன்னாரா, இப்படி ஒரு சர்ச்சில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாரு, அவர்கிட்ட நீ உன் பிரச்சனையை சொன்னேன்னா உன் காதுல கேட்கிற அந்த சத்தம் எல்லாம் கேட்காம போயிடும், அவர் ஜெபம் பண்ணுவார் அப்படின்னு போயிட்டு அந்த ஊழியக்காரர்கிட்ட கூட்டிட்டு போய்விட்டாராம். அப்ப அந்த ஊழியக்காரர்கிட்ட சொன்னாராம், ஐயா நான் எங்க போனாலும் ஒரு சத்தம் கேட்கிறேன் ஐயா, என் மகனே, என் மகனே அப்படின்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது, என்ன செய்யறது ஐயா அப்படின்னு சொன்னோன்னே ஆலயத்துக்கு கூட்டு அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அவர் சொன்னாராம், உன்னை கூப்பிடுறது யாரும் கிடையாது, நீ ஒரு கேள்வி கேட்கல, உயிருள்ள தேவன் ஒருவர் இருப்பாராங்க, அவரின் கண்ணீரை துடைக்கட்டும், என் வியாதியை எடுத்து போட்டு என் வறுமையை மாற்றட்டுமே நீ கேட்டல, உயிருள்ள தேவனாக இயேசு கிறிஸ்து தான் என் மகனே என்று உரிமையோடு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் தான் காதலை துடைத்துக் கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நான் என்ன செய்யணும் ஐயா, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள், இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் எடுத்துக்கொள், லட்சியத்தின் அனுபவத்தை பெற்றுக்கொள். உடனே கீழ்ப்படைந்தார், ஞானஸ்தானம் எடுத்தார். இன்றைக்கு அவர் ஊழியக்காரனாய் மாறி என் மகனே என்ற ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, என் மகனே என்ற ஊழியத்தை அவர் பிரபலமாக நம்முடைய இந்திய தேசங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய சத்தம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காதலை துணைத்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இயேசு நம்முடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். நாம பேச அவருடைய சத்தம் அவருடைய காதலை விழுது, அவர் பேச அவருடைய சத்தம் நம்முடைய காதலை விழுகிறது. நீங்க யாருமே கண்ணீர் வடிக்க தேவையில்லை, ஒவ்வொருடைய சத்தத்தையும் தேவன் கேட்கிறார். நான் +2 முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் ஒரு வாரத்துல ரிசல்ட் வரப்போகிறது. அந்த ரிசல்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது மாடியில போயிட்டு நான் ஜெபிக்கிறது வழக்கம். சின்ன வயசுல ஹாஸ்டல்ல படிச்சேன் கசத்துல. அப்போ 9ஆம் வகுப்புல இருந்து 4 வருஷம் நான் பிரேயர் லீடரா இருந்தேன். ஹாஸ்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தோடனே எனக்கு தூக்கம் வரல, அதே பழக்கம். காலையில 4 மணிக்கு எழுதுக்கணும், நல்லா ஃப்ரெஷ் ஆகணும், வாக்கிங் போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும். அதே ரெகுலரா எனக்கும் அந்த பழக்கம் வந்துச்சு. காலையில ஜெபிப்பேன், மாலையில ஜெபிப்பேன். மாலையில ஜெபம் பண்ணிட்டு மித்த மேல மாடியில படுத்துட்டேன். மே மாசம். அப்போ ஒரு சத்தம் என் காதிலே துணிக்கிறது, கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். அந்த சத்தம் என் காதிலே பயங்கரமாய் துணிக்கிறது. அந்த சத்தத்தை கேட்ட பிறகு ஒரு உற்சாகம் வந்துச்சு. ஏசப்பா நம்மளை மேன்மையா வைக்க போறாரு. ஹல்லேலூயா, ஏசப்பா கட்டாயம் நம்மளை மேன்மையா வைக்க போறாரு. ஒரு உற்சாகம் எனக்குள்ள வந்துச்சு. ரிசல்ட் வந்துச்சு. 7 பேர்ல ஹாஸ்டல்ல நான் ஒருத்தன் தான் பாஸ் பண்ணேன். அதன் பிறகு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம மேன்மையா வைக்க போறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஐயா சத்தம் கேட்டுச்சு இல்லையா அப்படின்னு அப்ளிகேஷன் போட்டு எந்த இடத்துலயும் வேலை அந்த ட்ரைனிங் கிடைக்கல. முதல் வருஷம் போச்சு, 2வது வருஷமும் போச்சு, 3வது வருஷமும் போச்சு. +2 முடிச்சு 3 வருஷம் ஆச்சு. அப்போ ஆண்டவரிடத்துல போராடணும். APS ஆற்காடு ஏரியல் கல்லூரி சாய்நாதபுரத்தில் இருக்குது. அதில் ஒரு அட்டண்டராக சும்மா வேலைக்காக அங்கே போயிருந்தேன். குடும்ப சூழ்நிலை நிமித்தம் வேலை செய்யணும் இடத்துக்கு போயிருந்தேன். அப்போதான் ஏசப்பா உறுதியாக நான் பிடிச்சேன். நீங்க சொன்னீங்க இல்லையா மேன்மையா வைப்பேன், இதே மாதிரி ஒரு சிற்றாலய சேர்ப்பல் இருக்கும். அங்க போயிட்டு ரொம்ப அழுது கண்ணீரோடு ஜெபம் பண்ண நீங்க சொல்லியிருக்கிறீங்களா, நீங்க கட்டாயம் அந்த காரியத்தை செய்து எனக்கு 2008ஆம் ஆண்டு கிருபையாய் தேவன் என்னை கரம் பிடித்தார்.
இயேசுவை ஆதாரம் என்ற ஊழியத்தை கொடுத்தார். அந்த ஆண்டு ஆரம்பித்ததுதான் என்னுடைய கல்வி. 2 வருஷம் நான் டீச்சர் ட்ரைனிங் படித்தேன். போதும் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். இல்லை மகனே நீ போ. 3 வருஷம் ரெகுலர் காலேஜ் டிகிரி படித்தேன். போதும் ஆண்டவரே. இல்லை மகனே போ. 1 வருஷம் பிஎட் படித்தேன். இல்லை ஆண்டவரே போதும். போ மகனே. யூஎஸ் காலேஜில் எம்ஏ படித்தேன். இதுவரைக்கும் 8 வருஷமா 2008ஆம் ஆண்டிலிருந்து 2014ஆம் ஆண்டு வரைக்கும் 8 வருஷமாய் நான் படித்திருக்கிறேன். கர்த்தர் இதுவரைக்கும் என்னை மேன்மையை நான் வைத்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஊழியத்தின் எல்லைகளை தேவன் விசாலமாக்கி இருக்கிறார். ஒரு பெரிய சபையில ஊழியனை வைத்திருக்கிறார். இயேசுவை ஆதாரம் என்ற ஊழியத்தை நம்பி எனக்கு கொடுத்திருக்கிறார். மாதம் ஊழியம் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. போகிற இடத்திலெல்லாம் தேவ வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அவருடைய வார்த்தைகளை ஒவ்வொரு இடத்திலும் புது புது பிரசங்கங்களை பண்ணும்படியாய் தேவன் திருமறையிலிருந்து அநேக வார்த்தைகளை கொடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார். சத்தத்தை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அந்த சத்தம் அவருடைய காதில் விழுந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? இகமும் பரமும் ஒன்றே, இறையாக்கு அகமும் ஆண்டவர் அடியே. இகமும் பரமும் ஒன்றே, இறையாக்கு அகமும் ஆண்டவர் அடியே. சுகமும் நற்செய்தியும் பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை கேட்டதினால் தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றார். இது யார் சொன்ன வார்த்தை? ஆதாம் சொல்கிற வார்த்தை. தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றையும் படைத்தார். எல்லாவற்றையும் 6 நாட்களில் படைத்து முடித்தார். அழகான ஒரு ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி அதனை கொண்டு போய் அவர்களை விடுகிறார். அப்பா, தோட்டத்தின் சகல விருட்சங்களை நீ சாப்பிடலாம். அந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற அந்த விருட்சத்தை மாத்திரம் நீ தொடக்கூடாது. என் மகனே, அந்த காரியத்தை மாத்திரம் நீ செய்யக்கூடாது. காரணம், நீ என் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு துணையாக ஏவாளை கூட நான் உண்டாக்கி கொடுத்திருக்கிறேன். 2 பேரும் சந்தோஷமா இருக்கப்பா. அந்த தோட்டத்துல கொண்டு போய் விட்டா ஒவ்வொரு நாளும் குளிர்ச்சியான வேளையில உங்களை தேடி நான் வருவேன். என் பிள்ளை ஆதாமே அப்படின்னு கூப்பிட்டு நான் வருவேன். என் பிள்ளை மகள் சேவாலே அப்படின்னு கூப்பிட்டு நான் வருவேன். உங்களோடு நான் பேசுவேன், உங்களோடு நான் உலாவுவேன். மத்திய நீதிமொழிகள் 8:17 நீங்க வாசித்து பாருங்க. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்களை என்னை கண்டறிவார்கள். கர்த்தரை கண்டறியத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்க. சமீபமா இருக்கு, அவரை நோக்கி கூப்பிடுங்க. வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆதாமோடு எவரோடு பேசுவதற்கு என்று வருவார். ஐயோ, என் மகளை அந்த ஏதேன் தோட்டத்துல வச்சிருக்கிறேனே,
அவங்க எப்படி இருக்கிறாங்க விசாரிக்கிறதுக்காக வராங்க. நாம கூட இந்த உலகத்தில் ஆண்டவர் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்ம விசாரிப்பதற்கு இது வருகிறார். என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? 1 பேதுரு 5:7 வாசித்து பாருங்கள். நான் உங்களை விசாரிக்கிறேன், உங்கள் கவலைகளை எல்லாம் என் மேல வச்சிருக்கேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாது. அப்படிதான் ஏதேன் தோட்டத்துல கொண்டு போய் ஆதாம் ஏவாளை வச்சாங்க. ஒவ்வொரு நாளும் இயேசு வருவார், ஒவ்வொரு நாளும் தேவனாகிய கர்த்தர் வருவார், ஆதாமே என்று கூப்பிடுவார். 2 பேரும் போவாங்க. கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன், வேதத்துல 2 பேரும் போய் ஆண்டவர்கிட்ட எவ்வளவு இன்டிமேஷன், ரொம்ப க்ளோஸா பேசுவாங்க. ஓ, தேவன் வந்திருக்கிறார், இதனால தேவன் வந்திருக்கிறார், விசாரிக்க போகிறார், என்னுடைய எல்லா காரியங்களையும் விசாரிக்க போகிறார், நான் அவரிடத்துல கொண்டு போய் வழக்கை எல்லாம் வைக்க போகிறேன். ஏசாயா 41:21 வாசித்து பாருங்கள். உங்கள் பலமான வழக்கை இடத்தில் கொண்டு வாருங்க, நான் அதை விசாரிக்க போகிறேன். ஆதாம் ஏவாள் கூட கொண்டு போய் அப்படிதான் வச்சிருப்பாங்க. ஆண்டவரே, ஏதேன் தோட்டத்துல எங்களை வச்சிருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது, நிறைய பணம் இருக்கிறது, திருப்தியா சாப்பிடுறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம். அப்படிதான் தேவனோடு அவர்கள் இருந்தாங்க. திடீரென்று ஆண்டவருக்கும் அவர்களுக்கும் ஒரு பிரிவினை உண்டாகிறது. சர்ப்பம் வஞ்சிக்கும்படியாய் உள்ளே நுழைந்து வருகிறார். சர்ப்பத்தின் வார்த்தைக்கு ஏவாள் கீழ்ப்படுகிறார். வேண்டாம் என்று விளக்கப்பட்ட இந்த விருட்சத்தின் கனியை அவர்கள் மறித்து புசிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ அதை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சா. ஆனா பிசாசு சொல்றான், நீ சாக மாட்ட, தேவர்களை போல மாறுவ. ஏன்னா நிறைய நீங்க யோசித்து பாருங்க, ஒவ்வொரு சக்திக்கும் எதிர் சக்தி ஒன்று இருக்குது. பிளஸ்னா ஒரு மைனஸ் இருக்கும், மைனஸ்னா கண்டிப்பா பிளஸ் இருக்கும். தேவனுடைய வல்லமை இந்த உலகத்திலே வல்லமையாய் செயல்படுகிறது என்றால் அதற்கு இடையிலேயாக ஒரு வல்லமை செயல்படுகிறது, பிசாசின் வல்லமை. ஏன்னா அவன் பொய்யன், ஆதி காலத்திலிருந்து பொய்யெல்லாம் பேசி இருக்கிறான். யோவான் 8:44 சொல்ல, அவன் பொய்யனும் பொய்யனுக்கு பிதாவாய் இருக்கிறான். அவன் பேசும் பொழுதெல்லாம் தன் சொந்தத்திலிருந்து எடுத்து பேசுகிறான், பொய்யை தான் சொல்லுகிறான் அவன் எல்லாவற்றிலும். வேதம் சொல்லுகிறது யோவான் 10:10, அவன் திருடவும் கொல்லவும் அழைக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவர்களுக்கு ஜீவனும் அது பரிபூர்ண பலம் என்று தேவன் சொல்கிறார். ஏவாளுடைய சந்தோஷத்தை திருடுவதற்காக, அவள் மகிழ்ச்சியை திருடுவதற்காக, அவருடைய ஆத்துமாவை கொள்வதற்காக, அவர்களை அழிப்பதற்காக ஏதேன் தோட்டத்துக்கு தந்திரமாய் 3ஆம் அதிகாரம் 1 வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கிற சகல காட்டு மிருகங்களை பார்க்கிறோம், சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அதனால அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே, நீங்கள் அவனாலே மோசம் போகாதபடி இவைகளை நான் உங்களுக்கு எழுதுகிறேன், அவருடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவருடைய தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். ஆமென். மோசம் போகாதபடி அப்படி செய்து அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அவருடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப பாரத்தோடு எழுதுறார். என்ன தெரியுமா? ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்ற ஒரு பயம் எனக்குள்ளார். நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ? பிசாசு எவ்வளவு தந்திரமா வந்து வஞ்சிக்கிறப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்த வெளிச்சத்தின் கனியை புசிக்கும் பொழுது சாகவே சாவாய். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற காரியம். ஆனா பிசாசு தந்திரமா பேசலாம். இன்னைக்கு அநேக தந்திரக்காரர்கள் சபைகளில் நுழைஞ்சிருக்கிறாங்க. அநேக தந்திரக்காரருடைய சத்தத்தை கேட்டு நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிருக்கிறீங்க. அநேக கள்ள உபதேசங்கள் தேசத்தில் வந்து விட்டது. மத்திய சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 4-5 என்ற 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் வாசித்து பாருங்கள். கிரயத்துக்கு கொல்லப்பட்டவர்கள் கூட இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் நாட்கள் வந்திருக்கிறது. மத்திய 24:24 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவன் சொல்லுகிறார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட வஞ்சிக்கும்படியாய் அநேக கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள், பெரிய அற்புதங்களை செய்வார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கூட வஞ்சிக்கப்படுவார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஆதி காலத்திலிருந்து பிசாசு அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு கிறிஸ்துவர்களை வஞ்சித்தவன் மனையிலே வீட்டுக் கொள்வது என்பது சாதாரண ஒரு காரியம் கிடையாது. அவனுக்கு அது லேசான காரியம். ஏனென்றால் ஆதாம் இடத்திலே ஆரம்பித்தவன், ஏவாள் இடத்திலே ஆரம்பித்தவன், இன்றைக்கு அநேக இடத்தில் அந்த காரியத்தை செய்து கொண்டு
நினைக்கிறோம். காலையில இருந்து நான் ஜெபிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆராதனை பண்றேன் நாம நினைக்கிறோம். ஆனா நம்முடைய ஜெபம் எல்லாம் அவனை ஒண்ணு அசைக்க முடியல. 1 பேதுரு 5:8-9 இரண்டு வசனம் வாசித்து பாருங்கள். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி சுற்றி திரிகிறான். அவன் சுற்றி 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 வரான், ஏதேன் தோட்டத்தை சுற்றி சுற்றி வரான். உள்ள போறதுக்கு ஏதாவது வழி இருக்குமா? யார் உள்ள போனா யார்கிட்ட பேசினா அந்த காரியம் வெளிச்சல வந்து முடியும், தேவனுடைய திட்டத்தை முறியடிக்க முடியும். ஆதாமுடைய சாயலிலே படைக்கப்பட்டவன் ஆதாம் ரொம்ப தெளிவா இருக்கிறான். ஆதாம் கிட்ட போனா அந்த காரியம் வாய்க்காது. ஆமா, ஏவாள் பலவீனம் உடையவள், அதனால் தான் ஏவாள் இடத்துல போனா அந்த காரியம் முடியும். அதே வகை தேடி சுற்றி வருகிறான் ஏதேன் தோட்டத்துக்கு. சர்ப்பத்தின் வடிவில் அந்த சுற்றி வந்து ஏவாள் இடத்துல வஞ்சகமான வார்த்தைகளை, வசீகரமான வார்த்தைகளை, பிசாசு கூட அழகை காட்டி, வஞ்சனையை காட்டி, அழகான வார்த்தைகளை காட்டி எனக்கு அநேக பிள்ளைகளை விடத்தள்ளி கொண்டிருக்கிறான். வஞ்சனையிலே விடக்கல்ல வைத்துக் கொண்டிருக்கிறான். உள்ளே நுழைந்து வருகிறான். நாம் செய்ய என்ன தெரியுமா? விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனை எதிர்த்து நிற்கணும். வேதம் சொல்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அவன் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்கணும். அவன் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நாம் பழகிக் கொள்ளணும். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 12 வரையுள்ள வசனங்களை வாசித்து பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், கடைசியாக சகோதரரே, கர்த்தரின் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள், தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி. யாருடைய தந்திரங்களோடு? பிசாசின் தந்திரங்களோடு நாம் எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படிக்கு. தந்திரத்தில் விழுந்து போனான். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நாம் எடுத்துக்கொள்ளணும். இன்றைய நாட்களில் பிசாசின் தந்திரத்தில் நாம் எழுந்து போகக்கூடாது. பிசாசின் தந்திரத்தில் விழுக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்ட ஏவாளின் நிமித்தம் ஆதாமும் அந்த கனியை புசிக்கிறான். அவர்கள் நிர்வாணிகள் என்று கண்கள் திறக்கப்படுறது பார்க்கிறாங்க. ஐயோ, ஆண்டவர் வருவாரே, ஒவ்வொரு நாளும் என்னை தேடி வருவாரே. ஆதாமுக்குள்ள அந்த மனசாட்சி குத்துது. ஆண்டவர் சொன்னாரே, இந்த விருட்சத்தை சாப்பிடுகிற நாளிலே சாகவே சாவா என்று சொன்னாரே. ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஏவாளை நிமித்தம், ஏவாள் சத்தம் அஞ்சிட்டது நிமித்தம் சாப்பிட்டோமே. அவர்களுக்குள்ள அந்த மனசாட்சி உறுத்துது. ஆண்டவர் வருவார், என் இயேசுவை என்னை தேடி வருவார். அவருக்கு முன்னாடி நான் எப்படி நிற்க முடியும்? ஐயோ, கீழ்ப்படியாம போயிட்டு அவருக்கு முன்னாடி நான் எப்படி நிற்பேன்? அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படையிலேயே, அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படையிலேயே, அவர் சொன்ன வார்த்தைக்கு நான் கீழ்ப்படையிலேயே. ஆதாம் மனம் கசந்து அழுது. ஒருவேளை ஆதாம் அப்படிதான் செஞ்சிருப்பார் நினைக்கிறேன். ஆதாமும் ஏவாளும் மனம் கசந்து இயேசுவுக்கு முன்னாடி நிற்க முடியாது. ஐயோ, என் தெய்வத்துக்கு முன்னாடி நிற்க முடியாது. அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இதுவரைக்கும் அவர்கள் நிர்வாணிகள் யாருக்கும் தெரியாது. தேவன் எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருந்தார். வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தது நிமித்தம் ஐயோ, அந்த மனசாட்சி உறுத்தல் குத்துகிறது. அவங்க போயிட்டு ஒரு விருட்சத்தின் நடுவில் போய் ஒளிஞ்சு கொள்றாங்க. இயேசுவோடு வெற்றவெளியில் அழகா தோட்டத்தில் உலாவிக் கொண்டிருந்தவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. பாருங்க, எனக்குமே பாவம் செஞ்சவங்க ஒளிஞ்சிக்கிறாங்க. பாவம் செஞ்சவங்க, தப்பு பண்ணவங்க தான் போய் ஓடி ஒளியணும். ஆனா தப்பு சரியாக இருந்தவங்க ஆண்டவருக்கு முன்னாடி வந்து தைரியமாக இருக்கும். வேதம் சொல்லுகிற 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. 22வது வசனத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிறவராய் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதாய் அவருக்கு முன்பாக காணப்படுமானால் நீங்க இயேசுவுக்கு முன்பாக நிற்பீங்க. நாம் இயேசுவுக்கு முன்பாக நிற்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7, 8, 9 வசனம் சொல்லுகிறது, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்காக ஜீவ கிரீடத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஓ, அவர் வருகிற நாளில் அந்த ஜீவ கிரீடத்தை நான் பெற்றுக்கொள்வேன். அவர் மாத்திரம் கிடையாது, அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் கொடுப்பார். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நான் தகுதி உள்ளவனாய் இருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தேவனின் அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார் நிச்சயத்தோடு நான் இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 1:12 சொல்லுகிற அப்போஸ்தலனாகிய பவுல் அவரிடத்திலே ஒப்புவித்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை நான் நிச்சயித்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? என் தெய்வம் என்னை கரம் பிடித்து அவர் கடைசி வரைக்கும் நடத்துவார். அவர் வருவார், வெள்ளை சிங்காசனத்தின் மேல் உட்காருவார், வெள்ளை குதிரையின் மேல் வருவார், என்னை நியாயம் விசாரிக்க வருவார். என் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் குற்றமற்றதா இருக்கிறபடியால் என் இயேசுவுக்கு முன்பாக நான் நிற்பேன்.
என் தெய்வத்துக்கு முன்பாக நான் நிற்பேன். ஆனால் ஆதாமால நிற்க முடியல, ஏவாளால நிற்க முடியல. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. ஐயோ, சரீரம் கரைப்பட்டு போனது, கண்கள் திறக்கப்பட்டது, நிர்வாணி என்பதை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அப்பதான் வழக்கத்தின்படியே தேவன் வராரு. வழக்கத்தின்படியே தேவன் விசாரிக்க வராரு. என் மகன் எப்படி இருக்கிற, என் மகள் எப்படி இருக்க, நான் பார்க்கணும், போய் பார்க்கணும். அப்ப போய் ஒழிச்சுக்கிறாங்க. ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆண்டவர் கேட்கிற துயர சத்தத்தோடு, ஆதாமே, ஆடம், where are you? நீ எங்கே இருக்கிறாய்? ஒரு சத்தம் கேட்கிறது. ஐயோ, ஒவ்வொரு நாளும் என்னை வந்து கூப்பிடுகிற அந்த சத்தம் அல்லவா என் இயேசுவுக்கு முன்னாடி நான் எப்படி போய் நிற்க போறேன்? என் ராஜாவுக்கு முன்பாக நான் எப்படி போய் நிற்க போறேன்? தன்னுடைய சாயலை கொடுத்து என்னை படைத்தாரே, தன் ஜீவனை கொடுத்து என்னை படைத்தாரே, அவருக்கு முன்பாக நான் எப்படி போய் நிற்க போகிறேன்? அதான் கண்ணீரோடு, ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியாதது நிமித்தம், நாங்க நிர்வாணமா இருக்கிறது நிமித்தம் ஒளிந்து கொண்டிருக்கிறோம். அவங்க முன்னாடி வர முடியல, ஒளிச்சிட்டு இருக்கிறோம். உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்? ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி உனக்கு சொன்னது யார்ப்பா? பிசாசு ஒவ்வொரு நாளும் நிர்வாணத்தை காண்பிக்கிறவன். பிசாசு ஒவ்வொரு நாளும் அசுத்தமான காரியங்களை காண்பிக்கிறவன். பிசாசு ஒவ்வொரு நாளும் அசுத்தமான அருவருப்பான காரியங்களை காண்பிக்கிறவன். பரிசுத்தமான தேவன், தேவாதி தேவன் அவர்கள் நிர்வாணத்தை மூடி மகிமையினால் அவர்களை நிரப்பி இருந்தார். உனக்கு நிர்வாணி என்று உனக்கு சொன்னவன் யார்? ஆண்டவர் கேட்கிறாரு, உன்னை நிர்வாணி என்று சொன்னது யார்ப்பா? உனக்கு என் மகிமை அல்லவா உனக்கு கொடுத்திருந்தேன், என் சாயல் அல்லவா உனக்கு கொடுத்திருந்தேன். ஆண்டவரே, நீங்க கொடுத்த, எனக்கு கொடுத்த துணை ஏவாள் தான். ஆண்டவரே, இந்த கனியை கொடுத்தாங்க. ஏவாள் சொன்னாங்க, ஆண்டவரே, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. ஆண்டவரே, தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அந்த இடத்துல விலகி போகிறது. தேவனோடு இருக்கிற ஒரு இன்டிமேஷன், அந்த ஐக்கியம், தேவனோடு இருக்கிற ரிலேஷன்ஷிப். என் அன்பு சகோதரனே, சகோதரி, அன்பு தாய்மார்களே, நிறைய பேர் வயசான வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய பிரசங்கத்தை நீங்க கேட்டு இருப்பீங்க, நிறைய காரியத்தை நீங்க லேர்ன் பண்ணியிருப்பீங்க, கற்றிருப்பீங்க. யாக்கோபு 1:22 சொல்லுகிறது, நீங்க திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரம் கிடையாது, அதன்படி செய்கிறவர்களாகவும் இருங்கள். அன்றைக்கு கேட்கிறவர்களாக மாத்திரம் ஆதாமும் ஏவாளா இருந்தாங்க. ஆனா அதன்படி அவங்க செய்யல. ஆனா செய்து முடிக்கும்படியாக தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் சாயலிலே, குமாரனுடைய சாயலிலே இந்த உலகத்தில் வந்தார். 1 தீமோத்தேயு 3:16 சொல்லுகிறது, தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று. பிலிப்பியர் 2:8 நீங்கள் வாசித்து பாருங்கள், அழிந்து போகிற மாம்சீக தோற்றத்தில் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார் என்று. ரோமர் 4:19 நீங்கள் வாசித்து பாருங்கள், ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் இந்த உலகத்திற்கு வந்தது. பிலிப்பியர் 2:8-9 2 வசனங்களை வாசித்து பாருங்கள், அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே, ரோமர் 5:19 சொல்கிறது, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரும் சேவிக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். அன்றைக்கு ஆதாமுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார். ரோமர் 8:3 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாவ மாம்சத்தின் சாயலிலே தேவன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். 2:14-15 2 வசனங்களை வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் மாம்சமான காரியத்தில் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறபடியால், ஐயோ, நானும் அந்த மாம்சத்திலே போகட்டும், நானும் அந்த இரத்தத்திலே போகட்டும், அவர்களுக்காக என் ஜீவனை கொடுக்கட்டும். ஆதாம் எழுந்து போன தேவனோடு இருக்கிற அந்த உறவை நான் ஏற்படுத்தி கொடுக்கட்டும். அன்புதான் இயேசுவை பாருங்களேன், கொல்கதா மேட்டுக்கு சிலுவைக்கு கொண்டு போறாங்க. எந்த தோட்டத்தில் ஆண்டவரோடு இருந்த ஒரு ஐக்கியம் முறிப்பட்டதோ அதே தோட்டத்துக்கு இயேசு போறார். கெத்செமனே தோட்டத்துக்கு இயேசு போறார். ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவரோடு இருந்த ஐக்கியம் விலகி போனது. இயேசு கெத்செமனே தோட்டத்துக்கு போயிட்டு அந்த ஐக்கியத்தை ஆண்டவரோடு ஏற்படுத்துகிறார். நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுத்தான், நீங்க 1002 சித்தத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்று சொல்கிறார். என்னுடைய சித்தம் ஒன்றும் இல்லையப்பா, உங்களுடைய சித்தம் என்னவோ அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்.
காலம் சென்ற அன்பு சகோதரர் டிடிஎ தினகரன் அவர்கள் சொல்றாரு, கெத்செமனே தோட்டத்தின் காட்சியை இயேசு ஜெபித்த காட்சி அவருக்கு காண்பித்தார் தரிசனத்துல. ஒரு பக்கம் ஏசப்பா ஜெபிச்சுட்டு இருக்கிறாரு, பேதுரு யோவான் யாக்கோபு 3 பேரும் ஏசப்பா கூட சேர்ந்து ஜெபிக்காம தூங்கிட்டு இருக்கிறாங்க. 3 பேர் இருக்கிறாங்க. அதன் பிறகு பிசாசு பார்த்து கொண்டே இருக்கிறான். அவர் மன்றாடி ஜெபிக்கிறாரு, முழங்கால் போயிட்டு மன்றாடி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானால் நீங்க செய்யும் அப்படின்னு சொல்லும் பொழுது பிசாசு அப்படியே ஏறணும் என்று சிரிக்கிறார். ஓ, இயேசு மரிக்கவில்லை என்றால், அவர் ரத்தம் சிந்தவில்லை என்றால் மனுமக்கள் மீட்கப்பட முடியாது, இவன் கதை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான் தீர்த்து முடிச்சிட வேண்டியதுதான். அதன் பிறகு அவர் சொன்னார், என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுள். உம்முடைய சித்தம் என்று சொன்னவுடன் பிசாசு அலறி அடிக்கிறார். ஐயோ, பிதாவின் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரா, சிலுவை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாரா, ஐயோ நம்முடைய தலையை நசுக்க போகிறாரா, ஜெயம் எடுக்க போகிறாரா. பிசாசுக்கு ஒரு பயம் வந்து விடுகிறது. கெத்செமனே தோட்டத்திலிருந்து போகிறார். யூதாஸ் வருகிறார், முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறார். பிலாத்து சொல்லுகிறார், ஐயோ, குற்றமற்ற ரத்தத்துக்கு நான் அல்ல. அப்படியே கை கழுவி சிலுவை மரணத்துக்கு இயேசுவை ஒப்பு கொடுக்கிறார். சிலுவைக்கு கொண்டு போறாங்க, சிலுவையில் அலைகிறாங்க. முதல் 3 வார்த்தைகள் பேசுகிறார் ஆண்டவர். 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு. சாதாரணமா சொன்ன வேதம் சொல்லுகிறது, அவர் சத்தமிட்டு கூப்பிட்டார், ஏலி ஏலி லாமா சகப்தானி என்று சத்தமிட்டு கூப்பிட்டார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு, ஏன் என்னை கைவிட்டு. ஏசு 51ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் வாசித்து பாருங்கள். கேட்கக்கூடாதபடி கர்த்தருடைய செவி மந்தமாக உள்ளது, அவருடைய கண்கள் ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை குறுகி போகும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்களை தேவனுக்கும் நமக்கும் பிரிவினையை உண்டாக்க பெரிய பாவமாக இருக்கிறது. அந்த பிரிவினையை நான் எடுத்து போடணும். தேவனோடு இருக்கிற உறவை ஆதாம் இழந்து போனது போல என்னுடைய பிள்ளைகள் இழந்து போக கூடாது. தேவனோடு ஒரு ஐக்கியமாய் இருக்கணும், ஒரு தேவனோடு நெருங்கி நடக்கணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது எல்லா விதமான பாவங்களும் விலகி போகிறது, எல்லா விதமான அக்கிரமங்களும் விலகி போகிறது, எல்லா விதமான அசுத்தங்களும் விலகி போகும். தேவன் எல்லாவற்றையும் தூரப்படுத்துகிறார், எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறார், அக்கிரமங்கள் நீங்கி போகிறது. ஏனென்றால் எபேசியர் 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறைத்தவர்களாக இருந்த நம்மை, எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறைத்தவர்களாக இருந்த உங்களை கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். ஏசாயா 44:22 வாசித்து பாருங்கள். மேகத்தை போடு, கார்மேகத்தை போடு, நம்முடைய பாவங்களை அக்கிரமங்களை தேவன் மடக்கி இருக்கிறார். சமுத்திரத்தின் ஆழத்தில் தேவன் தாண்டி இருக்கிறார். தேவனோடு ஒரு உறவை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஐயோ, அவர் கூப்பிடும்போது பிள்ளை நான் வந்திருக்கிறேன்ப்பா, ஏசப்பா நான் வந்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்டோரி அப்படியே சொல்லுவாங்க. ஜிஎஸ் அங்கிள் அப்போ நிறைய ஒரு பிரசங்கத்துல சொல்லுவாங்க. டாம் அப்படின்ற ஒரு சின்ன பையன் இருந்தான், குட்டி பையன். அவனுக்கு இருக்கிற நல்ல பழக்கம் என்னன்னாக்கா, ஒவ்வொரு நாள் ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக் விடுவாங்க. அப்போ அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்க, ஜெபமணியில தான் சாப்பிடணும் மகனே அப்படின்னு. இப்போ பிள்ளைகள் எல்லாம் லஞ்ச் பிரேக்ல ஒன்னா உட்காருவாங்க. அவன் சொல்லுவான், டேய் நான் போய் சாப்பிடல ஜெபமணிட்டு வரேன், ஏசப்பா கிட்ட சொல்லிட்டு வரேன். அப்படி ஒண்ணுமே சொல்ல மாட்டான், நேர சாப்பிட உள்ள வருவான், ஆலயத்துக்குள்ள வந்து, ஏசப்பா நான் டாம் வந்திருக்கிறேன் சத்தம் மட்டும் சொல்லுவானா 3 முறை, ஏசப்பா நான் டாம் வந்திருக்கேன், டாம் வந்திருக்கேன், டாம் வந்திருக்கேன். அது பிறகு ஓடி போவானா, அவங்களோட சேர்ந்து சாப்பாடு சாப்பிடுவானா. ஒரு நாள் அவன் வீட்டில் இருந்து பிரயாணம் பட்டு வரும்பொழுது, ஸ்கூலுக்கு வரும்பொழுது ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததான். தலையில் அடிபட்டு கை காலெல்லாம் காயம், மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தாங்க, ஐசியூல வச்சிருக்கிறாங்க. அப்போ யாருமே நர்ஸ் டாக்டர்ஸ் யாருமே இல்லை, பெற்றோர்கள் கூட யாருமே இல்லை. ஐசியூல அந்த குறிப்பிட்ட நேரத்தில் தான் உள்ள அலோவ் பண்ணுவாங்க. சரியா மதியம் 1 மணிக்கு அவன் நினைக்கிறான், 1 மணிக்கு நான் அந்த சேப்பலுக்கு போவேன், ஆலயத்துக்கு போவேன், எசப்பா நான் டாம் வந்திருக்கேன்னு சொல்லுவேனே, இன்னைக்கு என்னால போக முடியாம ஐசியூல படுத்துட்டு இருக்கிறேனே, பலவீனத்தோடு கை காலெல்லாம் அடிபட்டு காயத்தோடு ரத்த காயத்தோடு நான் படுத்து கொண்டு இருக்கிறேனே, எப்படி போவேன் அப்படின்னு அவருடைய கண்ணுல கண்ணீர் வந்துட்டே இருக்குதான். எசப்பா பார்க்கிற நேரம் 1 மணிக்கு, ஆனா போக முடியல. திடீர்னு அந்த அறை முழுவதும் ஒரு வெளிச்சம் பிரகாசித்ததாம். அந்த அறையில வெண்வரிசம் சரிசலோராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து நின்று சொன்னாராம், டாம் நான்
இயேசு வந்திருக்கிறேன். ஹalleluya. தாம் நான் இயேசு வந்திருக்கிறேன். இயேசு ஒவ்வொரு நாளும் இந்த சத்தத்தை தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆண்டவரோடு ஐக்கியத்தை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். யாக்கோபை போகும் பாதையில் போடு